ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் கரியர்ஸ் கைடன்ஸ் பை ஜிகே. இன்னைக்கு மீண்டும் டிஎன்யூ சம்மந்தமான இன்னொரு புதிய வீடியோவோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பத்திரமா இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு டிஎன்ஏ வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கல்லூரியில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, எப்படி பிரிச்சிருக்குங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸ் என்ன, அது எப்படி புரிஞ்சிக்கிறது, ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்குறாங்க. எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் இருக்க சில விஷயங்கள் ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் கொடுத்துருக்கோம், பழைய வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இதுக்குள்ளே வருது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்ல விஷயம் தான், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் யாருக்கு இப்போ யூஸ் இருக்குன்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு இந்த சேனலுடைய லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ யாருக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம் அதையுமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எங்கள் வீடியோவை எங்கள் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இப்போ வர வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ வி ஆர் கோயிங் டு கெட் சோ மெனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஎன்இ. அதை அப்டேட்ஸ் அப்போ வரும், பார்த்துக்கிட்டே இருங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ இன்றைக்கி டிஎன்இ வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் ஏரோ மார்க் போட்டுருங்க பாருங்கள். இந்த 4 இன்ஃபர்மேஷன் மேஜராக நீங்கள் பார்க்கணும். 4-5 இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் குவிக் லிங்க்ஸ் அப்படிங்கிறதில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலேஜஸ் லிஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு காலேஜுடைய கவுன்சிலிங் கோடுனா காலேஜ் நேமு, அட்ரஸ் டீட்டெயில்ஸு, பிரின்ஸ்பாலோட இன்ஃபர்மேஷன், அந்த காலேஜோடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபீஸ் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ, என்னென்ன பிரான்ச்சஸ் எவ்வளோ சீட் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் இருக்குது. அதாவது ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு, ஜென்ரல் ஒகேஷனல் சீட் மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு, கவர்மெண்ட் கோட்டா 7.5 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. அதேமாதிரி கவர்மெண்ட் கோட்டா 7.5 ஒகேஷனல் சீட் மேட்ரிக்ஸ், இந்த 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி உள்ள வருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் டிஎன்இ வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த 4 சீட் மேட்ரிக்ஸ் எப்படி என்னங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம. அதாவது ஒரு காலேஜ் எடுத்திங்கன்னா அப்ரூவ்ட் அல்லது சாங்ஷன் இன்டேக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் எத்தனை சீட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு டீட்டெயில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இன்ஃபர்மேஷன் போச்சு போய் பார்க்கலாம். அந்த இன்ஃபர்மேஷனில் இருக்கிற அப்ரூவ்டு இன்டேக்கரை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஜென்ரல் அகாடமிக் சீட்டாக ஒன்று, ஜென்ரல் ஒகேஷன் சீட்டாக ஒன்று, கவர்மெண்ட் கோட்டா 7.5 அகாடமிக்காக ஒன்று, கவர்மெண்ட் கோட்டா 7.5 ஒகேஷனாக ஒன்று பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 4 கேட்டகரியை பிரிச்சிருக்கிறாங்க. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உதாரணத்துக்கு இது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்பர் 1 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ் போட்டிருக்கோம் இல்லையா? அதுவும் அது கீழே பாருங்கள் சீரியல் நம்பர். நான் இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்படி இருக்காது. அதில் போட்டிங்கன்னா நம்பர் 1 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கும். சீரியல் நம்பர், பிரான்ச், இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பாட்டம் ரைட் கார்னர் இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்காக புரியுறதுக்காக கட் பண்ணி போட்டிருக்கேன். இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். பயோமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் அப்ரூவ்ட் இன்டேக் எத்தனை? 60 சீட். அந்த 60 சீட் எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்கள். கீழே ஜென்ரல் அகாடமிக்கு 53 சீட்டு, 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அகாடமிக்கில் 4 சீட்டு, ஒகேஷனல் ஜென்ரல் ஒகேஷனலுக்கு 1 சீட்டு. எவ்வளோ வருது? 58 சீட் வருது. அப்போ 2 சீட் இல்லை. அந்த 2 சீட் எங்கே போயிருக்குன்னா என்ஆர்ஐ கோட்டாக்கு ரிசர்வேஷன் இருக்கும். ஏன்னா இது வந்து 100% உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ். இது அரசாங்கத்துறை கல்லூரிங்கனால இதில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டாலாம் கிடையாது. ஸோ இருக்கிற 60 சீட்டுமே நமக்கு உள்ளே வந்துடும். பட் 60ல் ரெண்டு சீட் வந்து என்ஆர்ஐ கோட்டாக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறதுனால அது தனியாக போயிடும். ஸோ நமக்கு 58 சீட் உள்ளே வந்துடும் 60ல். ஓகேங்களா? வேற ஒரு செல்ஃப் மேனேஜ் காலேஜ், உதாரணத்துக்கு சோனா காலேஜ் எடுத்திருக்கோம். ஸோ அதனுடைய கவுன்சிலிங் கோடு பாருங்கள். அதில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா இன்டேக் 120, அப்ரூவ்ட் இன்டேக் 120. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் பாருங்கள். பிரான்ச் கொடுத்துருக்கு, அப்ரூவ்ட் இன்டேக் கொடுத்துருக்கு, எப்போ ஆரம்பித்தாங்க, அது அக்ரெடேட்டடா இல்லையா, என்னைக்கு வரைக்கும் அக்ரெடேஷன் இருக்குங்கிறது வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் நம்ம இப்போ ஏஐடிஎஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 120 இன்டேக், 120 இன்டேக். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி, அந்த அப்ரூவ்ட் இன்டேக் அப்படியே நமக்கு டிஎன்ஏக்குள்ளே வராதுங்க. அது வந்து 2ஆக பிரியும். கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்று வரும், மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒன்று வரும். அந்த கவர்மெண்ட் கோட்டா எவ்வளோ வரும்? 65% வரும்னு சொன்னோம். டீட்டெயிலாக ஒரு டெமோவே நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த கவர்மெண்ட் கோட்டாவில்
65% எவ்வளோ? 120 65% போது உங்களுக்கு 78 சீட் வருது. அந்த 78 சீட்டை தான் இங்கே பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜென்ரல் அகாடமிக்கில் பார்த்தீங்கன்னா 71 சீட்டு, 7.5க்கு 6 சீட்டு, ஒகேஷனலுக்கு 1 சீட்டு, மொத்தம் 78 சீட்டு. மீதி சீட் வந்து எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போயிருக்கும். இப்படி தான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லா காலேஜுக்கும் இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? ஒரு சில காலேஜஸில் இந்த 65% விட அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஒரு சாம்பிள் எடுத்திருக்கும். இதில் ஆக்சுவலாக உங்களுக்கு 60 இன்டேக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படி பார்த்தா 39 சீட் வரணும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 42 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ 65% குறையாம இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் உள்ள கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான விஷயம், இது வந்து இந்த வீடியோவில் கிடையாது. இந்த வீடியோ நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் பேசி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சாய்ஸஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன இன்ஸ்டியூஷனுங்கிற டீட்டெயில்ஸும், காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன், எந்தெந்த இன்ஸ்டியூட்டுங்கிற லிஸ்ட்டு நாங்கள் டீட்டெயிலாக ஒரு லிஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ காலேஜ் நேமோடு உங்களுக்கு அந்த லிஸ்ட் வரும். ஒரு 1 or 2 டேஸில் அந்த லிஸ்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இதுதான் கொடுக்க போகிறோம். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கில் கல்லூரி மற்றும் பாடங்களின் இறுதி பட்டியல். ஸோ எந்த காலேஜ் எடுக்கலாம், என்ன மாதிரி பிரான்ச்சஸ் இருக்குது, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 1 or 2 டேஸில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ வழக்கமாக சொல்கிற விஷயம் தான், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலும் சரி, இந்த வீடியோவும் சரி, யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவோடு அப்டேட்டடோடு உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறோம். இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ.